இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமானின் அருளால உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் மனதார நினைச்சு கொண்டு ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தீர்த்து வைப்பாரு. முருகனின் அருளால துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில இப்போ என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு, நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் குறிப்பாக இந்த மே மாதம் முடிவதற்குள்ள இந்த துலாம் ராசி நண்பருடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசியில் குறியீடு தராசுங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் தொழிலதிபர்களாக தான், வர்த்தக பிரமுகர்களாக, வியாபாரியாக தான் இருப்பீங்க. யாரையும் சரியாக எடை போட்டுடுவீங்க. நடுநிலைமை தவறாத சிறந்த நீதிமானாக இருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கண்டிப்போடு நடந்து கொள்வீங்க. சென்டிமெண்ட் பார்க்க மாட்டீங்க. அதே போல் தொலைக்காட்சியில் ஏதாவது எமோஷ்னலாக சீன் வந்தால் கூட கண்ணீரை சிந்தாத நபர்னே சொல்லலாம். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் மாத சம்பள வாழ்க்கையை விட தொழில் செய்யக்கூடிய பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இறங்கி பெரும்பொருள் ஈட்டவே விரும்புவீங்க. பணத்தின் அருமை ரொம்ப உணர்ந்தவங்க நீங்கள் சொல்லலாம். தேவைன்னா எத்தனை ஆயிரம் வேணாலும் செலவு செய்வீங்க. தேவை இல்லைன்னா ஒரு குண்டு செலவு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டீங்க. பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்வதற்கு உதாரணமாக உங்களை சொல்லலாம். தான தர்மங்களை நிறைய செய்வீங்க. ஆனால் யாருக்கும் செய்ய வேண்டும், யாருக்கு செய்யக்கூடாதுன்னு தெளிவாக உங்களுக்கு தெரியும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் ஈடுபட விரும்பக்கூடிய நபராக இருக்கீங்க. பெண்கள் அதிக விரும்பக்கூடிய பொருட்களான அழகு சாதன பொருட்களையும் வெள்ளி வைர நகைகள் விற்பனையில் ஈடுபட்டா உங்களுக்கு பெரும் வெற்றி உண்டுங்க. மேலும் நீங்க சுக்கிரனின் ஆதிக்கத்துல பிறந்தவர்களாக இருப்பதால வாகன யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பல வகையான கார்கள் வாங்கி விற்பீங்க. சந்தர்ப்பம் கிடைத்தா நீங்களே டிரைவர்களாகி பல மைல்களுக்கு ஓட்டி கூட போவீங்க. அதே போல பெண்களிடம் ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வணங்க வேண்டிய தெய்வம்னா ஆக்ரோஷம் இல்லாத அனைத்து பெண் தெய்வங்களையும் வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. உங்களுடைய 23வது வயதிலிருந்து படிப்படியாக நிச்சயம் நீங்கள் வளர்ச்சி அடைந்திருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மேலும் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் தொழிலில் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஈடுபடலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபருக்கோ ஜோதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய நேரத்தில் ஏற்பட்ட கிரகநிலை அமைப்பால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன செஞ்சால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகுன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் கிரகங்கள் முக்கிய பயிற்சியாக இருந்திருக்கு. இந்த பயிற்சியால் ஆரம்பத்தில் உங்களுக்கு ரிஷப ராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஒன்றாக கூடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறுதியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதன், ரிஷபம் மற்றும் சூரியன் இணையக்கூடிய சேர்க்கையால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்பில் துலாம் ராசினருக்கு ஆட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குது. இடுப்பு வலி, பின்புற வலின்னு வழிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கையிருப்பு பணத்தை வங்கியில் போட்டு சிக்குவது, வெளியில் கொடுத்து சிக்குவது போன்ற நிலைமைகள் ஏற்படலாம். அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காசு, பணம், அதிர்ஷ்டம், குடும்பன்னு விஷயங்களில் ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு தான் இருக்குது. அதே போல் அரசாங்க துறையில் பெரிய பொறுப்புகள், வேலை கூட கிடைக்கும். அரசு அதிகாரிகளாக நீங்களே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்குவது, நிலம் வாங்குவதுன்னு பத்திரம் பதிவது போன்ற அமைப்பு ஏற்படும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இந்த நேரத்தில் வெற்றியாக மாறும். முழு சுதந்திரமும் தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் பல நல்ல மாற்றங்கள் நடைபெறக்கூடிய காலந்தாங்க இது. குறிப்பாக உங்கள் தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில விஷயங்களை இந்த நேரம் சாதகமாக முடிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய பாராட்டு பெறுவீங்க. அதே போல் வேலை மாற்றம் நினைத்தவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் இருந்தால் மந்த நிலை குறைஞ்சி வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும்.
பணவரவுல முன்னேற்றம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்ப தேவைக்காக அதிக செலவுகள் செய்ய வேண்டியதா இருக்கும். முதலீடு செய்வதில் அவசர காட்டாம கவனமாக இருக்க பாருங்க. அதே போல துலாம் ராசினருக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய யோகம் உண்டு. என்ன வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ அதனை திட்டமிட்டா இந்த நேரத்துல அற்புதமாக உங்களுக்கு நடந்து முடியும். உங்க வாழ்க்கை துணைக்கு அற்புதமான நேரமாக இருக்கு. துலாம், தனுசு, சிம்ம, மேஷன்னு ராசிகளை கொண்ட துணையாக இருந்தா உங்க கையில பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டம் கொட்டுங்க. அதே போல பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, தெய்வ அனுகிரகமும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. நிதி சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமான முன்னேற்றம் காத்திருக்கு. நிறைய சந்தோஷமும் வெற்றியை பெறக்கூடிய அருமையான அமைப்பு உண்டுங்க. ஒரு விஷயத்தை நினைச்சு அது ஜெயிக்க வேண்டும் நினைச்சிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டு. இந்த நேரம் மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மேலும் சந்தோஷ ரீதியாக இந்த இறுதிக்குள்ள 75%, பொருளாதார ரீதியாக 85% உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. மேலும் இந்த துலாம் ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒருபோதும் உங்கள் குலதெய்வ வழிபாடை மறக்காதீங்க. அதே போல் இன்னும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனினுடைய அருளை பெறுவதற்கு சிறப்பான ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தாலும் பல நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளும் விலகிடுங்க. அதே போல் உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா 7வது ராசியாக இருப்பதால் உங்கள் ராசியின் அதிபதியாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 4வதால் இந்த ஆட்சி வீடு என்பதால் இந்த ராசியில் பிறக்கக்கூடிய நபர்களின் குடும்பம் உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் நல்ல தோற்ற பொலிவோடு பிறரை பார்த்தீங்கன்னா கவர்ந்திருக்கக்கூடிய கவர்ச்சி தன்மை உங்ககிட்ட இருக்கும். மேலும் துலாம் ராசினர் உங்கள் வாழ்க்கையில் மேலும் சிறப்படைய வேண்டும்னா இந்த நேரத்தில் வீட்டிலே நீங்கள் லட்சுமி குபேருடைய படங்களுக்கு முன்னாடி சிறிது கற்கண்டை நெய்வேத்தியமாக படைச்சிட்டு தீபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேர மந்திரத்தை 108 முறை துதித்து வழிபடுங்க. அதே போல் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு மல்லை பூக்களை சமர்ப்பித்து சாக்கரை கற்கண்டு வத்தின நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவானே மந்திரங்களை துதித்து வணங்கி பெற பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் அருள் உண்டு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெண்களையும் விலங்குகள் மீது ஆதிக்கம் கொண்டவராக இருப்பதால் எனவே வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் ஆடை இனிப்புகளை தானமாக கொடுப்பதும் மற்றும் பார்த்தீங்கன்னா பசுமாடுகள் நாய்களுக்கு உணவு அளிப்பதோ சுக்கிர பகவானின் அருளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகிடுங்க, தோஷங்களும் நிவர்த்தியாகும். மேலும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் காரியங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். எதிலும் இழுபறியான நிலை இருந்தாலும் அடுத்தவங்களால் தொல்லைகள் உண்டாகலாம், அதனால் கவனமாக இருங்க. எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் காட்டுங்க. குடும்பத்தில் இருப்பவங்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம், கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலையில் டென்ஷனும் வீண் அலைச்சலும் உண்டாகும், வீண் பகை உண்டாக வாய்ப்பிற்கு கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் கிடைக்கும். கடன் விஷயங்களில் தள்ளி போடுவதும் நல்லது. புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் போது கவனமாக இருங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல் தாமதப்படலாம். கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகள் உண்டு. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பணவரவு இருக்கு. மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக படிப்பது நல்லது. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் குடும்பத்தில் இருப்பவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தரும் விதத்தில் இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு இந்த நேரம் பேசி எடுக்கக்கூடிய முடிவு தாங்க குடும்பத்துக்கு நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. மேலும் அவங்க போக்கில் விட்டு பிடித்தாலே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கோபத்தை கட்டுப்பாட்டுக்கூட வைத்து கொள்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்க.
ரொம்பவே பொறுமையாகவும் கவனமாகவும் வேலைகளை செய்தால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அடுத்தபடியாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவங்களை செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். எனவே நிதானமாக இருக்க பாருங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட சகல நன்மைகளும் உண்டாகும். தடை தாமதம் நீங்கிடுங்க. மேலும் துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா பிறந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் மேலும் சிறப்பான பலன் இருக்குங்க. துலாம் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. இந்த வைகாசி விசாகத்தன்று தவறாமல் அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானை வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய எந்தவித குறையாக இருந்தாலும் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அதனை நீக்கிடுவார். அது மட்டும் இல்லை, குழந்தை இல்லாதவங்க இந்த நாளில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு முருகனினுடைய படத்திற்கு அலங்கரித்து செவ்வரிலி பூக்களால் அலங்கரித்த பிறகு நெய் தீபம் ஏற்றி முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தையோ கந்த புராணத்தையோ பாராயணம் செய்துட்டு முருகனை நினைத்து முழு நாளும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பால் பழம் பூக்கள் வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்துக்கலாங்க. நிச்சயம் முருகனின் அருளால் அடுத்த ஆண்டுக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும். மேலும் துலாம் ராசினருக்கு இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகம் உண்டாயிருக்கு. அதன் மேலோ உங்களுக்கு இப்போது 7 செடி விலகி விட்டதால் இனி எதிர்பார்ப்புகள் படிப்படியாக நிறைவேறும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பொருளாதார நிலை திருப்தியை தருங்க. இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் நீங்கும். முன்னோர் சொத்துக்களின் முறையாக பங்கீடு கிடைக்கும். பாகிஸ்தானா பலம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். அதே போல் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்துக்கு மாறுதல் கிடைத்தாலும் அது நினைத்தபடியே நன்மை தரும் விதத்தில் அமையுங்க. இல்லம் கட்டி குடியேற வேண்டும்னு நினைப்பவங்களுக்கு அந்த கனவு நிறைவாகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்க. மேலும் 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் மிதுன ராசிக்கு புதன் செல்வதால் உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். மேலும் அவர் 9ஆம் இடத்துல சஞ்சரித்து சுக்கிரனோடு இணையும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக மாறப்போகுது. பாக்கிய ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து உங்களுக்கு சஞ்சரிப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த நேரத்தில் உண்டாகும். அயல்நாட்டு முயற்சி ஆதாயத்தை தரும். எதையோ திட்டமிட்ட செய்தீங்கன்னா வெற்றி உண்டு. அதே போல் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் இல்லைங்க, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. மேலும் இந்த வைகாசி 26ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் தொழிற்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த நேரம் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது நல்லது. இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் துலாம் ராசி நண்பராக இருந்தாலும் உங்களுடைய உறவினர் நண்பர்கள் வகையில் துலாம் ராசினராக இருந்தால் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.